தொகுப்பில் யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. மாணிக்கத்தின் மலை போலும் வருவார் விடைமேல் மாதோடும் மகிழ்ந்து பூதப்படை சூழ திருமால் பிரமன் இந்திரக்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுள் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே திரபாதையின் விளக்கமாக இருக்கா? இது நிப்பாட்டுட்டா அப்போ கொஞ்சம் குறைப்போம். பெரிய பெருமான் கடவுண்மையானத்து பெரிய பெருமான் அடிகளே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகு எல்லாம். திருச்சிற்றம்பலம். நாம் இப்போ திருமுறைகளுடைய மகத்துவத்தை பார்த்து கொண்டு வரோம். இந்த வகையில் இடையில கலந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதுனால திருமுறையில் என்ன எவ்வளவோ பார்க்க வேண்டி இருக்குது. முதலாம் திருமுறையை விட்டு நான் இன்னும் விலக இல்லை. அப்புறமா இன்றைக்கு 10ஆவது திருமுறை திருமூலர் திருமந்திரம். என்னம்மா இப்போ சரியா? தேவர் குரலும் திருநான் மறைமுடியும் மூவத்தவளும் முனிமொழியும். இந்த திருமூலர் சொல்கிற ஒரு வாசகத்துக்குள்ளே அடங்குது என்று சொல்லப்படுகிறது. திருமந்திரம் இந்த திருமுறைகளில் மூத்ததாக கருதப்படுது. காரணம், அவருடைய காலத்தில் சரியாக இன்னும் வரைவு பண்ணல. ஒருப்ப பிறந்தார், அதெல்லாம் சும்மா கதையாக இருக்கே ஒழிய, ஏன்னா திருமுறைக்குள்ளே அதை அழைத்து வர வேண்டும்ன்றதுக்காக. இது சாத்திர நூல், தோத்திர நூல் அல்ல. தோத்திரங்கள் திருமுறைகள் 9ஆம் திருமுறை வரைக்கும் தோத்திரம். அது இசையோடு பாடுவது, தாளத்தோடு பாடுவது, பண்ணோடு பாடுவது, அது பெரிய விஷயங்கள். அது பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. அது பெரிய விஷயங்கள். அதுதான் ஒரு துறை. அந்த துறையை இங்கே இலங்கையில் கொண்டு வர்றதுக்கு
பல எதிர்ப்புகள், மக்களுக்கு அது தெரியுதில்லை. திருமறைகளுடைய பெருமைகளை பற்றி தெரியுதில்லை. அதை படித்தா வேலை கிடைக்காது. யாரும் வேலை இல்லாமல் இருக்கையிலே எல்லாம் அது ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்துத்துறை சார்ந்து பட்டம் பெற்றாலும் வேலை கிடைக்கும். பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரில் பிஎஸ்சி செய்தாலும் வேலை கிடைக்கும். ஒரு இசையில் பட்டம் கிடைச்சாலும் வேலை கிடைக்கும். பண்டிசையில் கிடைச்சாலும் வேலை கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு ஒரு டிகிரி அரசாங்கத்துக்கு தேவை. விளங்கிச்சாரு. இன்றைய தேவையில் உலகத்தில் பல ஆயிரம் திருமுறை பட்டதாரிகள் தேவைப்படுது. தாய்மார்கள் பிள்ளைகளை இந்த துறைக்கு அனுப்புறதில்லை. அடுத்தது இந்த சர்ஸ்கோர்ன்னு ஒன்று போட்டு ஒரு பிள்ளை, எனக்கு நன்கு தெரிந்த பிள்ளை அட்வான்ஸ் லெவலில் சங்கீதத்துக்கு எடுத்திருக்கிறான். இதை விட ஏனைய 3 பாடங்களும் அப்போ 3 பியும் ஒரே அவருக்கு 4 பாடம். அவள் இங்கே நடந்த பரீட்சையில் போய் தோற்றி இருக்கிறா. ஓகே, செட் ஸ்கோர் 4. அதனாலே அவள் எடுக்க அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ணியிருக்கிறா. இங்கத்தே பரீட்சையில் பாஸ் பண்ணியிருக்கிறா. செட் ஸ்கோர் குறைவுன்னு எடுக்க இல்லை. அதுபோல் தவறு யோசிச்சு பாருங்க. எங்களோட துறைகள் எல்லாம் இப்படித்தான் அடிபட்டு போகுது. ஆரம்பத்தில் இருந்து இப்போ இல்லை. ஆரம்பத்தில் இருந்தே இதை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. திருமுறை என்று சொல்லி போட்டு சைவ சமய பாடத்தில் திருமுறையை போட்டிருக்கிறாங்களே ஒழிய அதை எப்படி படிப்பிப்பதுன்றது சமய ஆசிரியருக்கு தெரியுமா? அம்மா சொல்லுங்க. தெரியும். யாருக்கு தெரியும்? தோடிய செய்யல் கூட தெரியுமா? தெரியல எனக்கு. இப்போ அம்மா படித்த கண்ணிலா மலர்ந்த வேணியாய் இந்த புராணம் போட்டுக்கொண்டு வச்சுக்கலாம். உந்தன் திருநடக்கும் விடம் பெற்று மண்ணிலே வந்த புறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்றும் கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவர் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். 5 தொழில்கள் அங்கே நடக்குது. பண்ணினால் நீடி பண்ணை நீட்டிக்கு பாடுவோம். காலனை கம்பனும் மானை காண கண்ணடியே பெற்றவாரே. எந்த காலகாலன் ஆலந்தாடு அமுது செய்தான். ஆதியை அமர தொழுது ஏற்றும் சீலந்தான் பெரிது உடையார் சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளார். ஏல வார்குழலாள் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற. அதுக்கு பிறகுதான் காலனை கம்பனம் மானை கச்சியகம்பத்தில் இருக்கிறார் சுவாமி. காண கண் அடியேன் பெற்றவாறே. சுந்தருடைய கண்கள் 2 தெரியாமல் போய்விட்டது. இந்த கண் தெரிவதற்காக பாடிய ஒரு பதிகம் அது. வலக்கண் பெற்றார், இடக்கண்ணை இன்னொரு பதிகம் பாடி பெற்றார். நம்ம முளாடி அம்மாவுக்கு தெரியும். பார்த்தீங்களா? இதான் அந்த அறிவு. வலக்கண்ணை இந்த பதிகத்தை பாடி பெற்றார், இடக்கண்ணை முளாடி. முளா அடிமை உமக்கியாளா பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கனன்று. இறைவனை பற்றிய எண்ணங்கள் மனத்திலே நெருப்பாக இருக்குது. வழியில் எரிஞ்சிடும். மூலாத்தி போல் உள்ளே கனன்று நெஞ்சுக்குள்ள முகத்தால் மிக வாடியாளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால். சுவாமி உன்னட்ட எனக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, கண்டனும் தெரியல, மனைவிமாரை பார்க்க முடியல, உலகத்தை பார்க்க முடியல, சுவாமியுடைய திருவுருவத்தை பார்க்க முடியல, அம்பிகையை பார்க்க முடியல,
நான் இதுவரைக்கும் பார்த்த எந்த பொருள்களையும் பார்க்காம என்னுடைய கண்ணை மறைத்து விட்டாயே. வழக்கண்ணை தந்தால் இடக்கண்ணு கிடைக்கும். பாருங்க, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள், உனக்கு ஆளாக இருக்கின்ற அடியார்கள் தங்கள் அல்லல் துன்பம், அல்லல் சொன்னக்கால், சொன்ன அக்கால் வாழாங்கு இருப்பேன் சுவாமி. நீங்கள் பேசாமல் இருப்பீங்க, நான் சொல்கிறது நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு சும்மா அப்படியே அசையாமல் இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்ற அவர் சொல்கிறார், நான் சொல்ல இல்லை. திருவாரூரில் வாழ்த்து போது நல்லா இருப்பா, நல்லா இரு, நீ எப்படியாவது இருக்கிறது நல்லா போ. பேசுகிற நம்ம பேசுவாங்கல்ல, நம்மள சில பேர் வந்து பணத்தை கொடுத்துட்டு கேட்க போகிறா, அந்த பணத்தை கொடுத்தவரை துளுத்தி அடிக்கிற ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்கம்மா. அடிக்கிறார்கள், மிரட்டுறாக்கள், டெலிஃபோனில் இப்போ மிரட்டுறாக்கள். பணத்தை கேட்டேன்னா உன்னை இல்லாமல் பண்ணிக்கணும். அதனால தான் சொல்கிறார் சுவாமி, எனக்கு கிடக்கன் தராட்டி கூட வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் கொண்டு பாரு, வாழ்ந்து போகுது, நீயாவது வாழ்ந்து போ. நீ மனைவியும் உலகத்தை பார்த்து உடனே அவருக்கு கேட்டார். எனவே திருமுறைக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற இறை மருத்துவம் என்பது நம்முடைய உடலுக்கும் உயிர்க்கும் உறுதி பயக்கிறது. உடலுக்கும் உறுதி, உங்களோட நோய் எல்லாத்துக்கும் அதில் மருந்து இருக்காமா, உங்களோட வேண்டுதல் எல்லாத்துக்கும் அங்கே விடை இருக்கு, நீங்கள் வேண்டாமன்றதுக்கும் விடை இருக்கு. அதான் திருமுறையில் உள்ள சிறப்பு. வேண்டும் என்பதற்கும் விடை இருக்குது. நல்லா கேட்கணும், திருமுறையில் உள்ள சிறப்பு என்ன? வேண்டும் என்பதற்கும் விடை இருக்குது, வேண்டாம் என்பதற்கும் விடை இருக்குது. அதுதான் நாங்கள், அது ஒரு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு அருமருந்து இதை தமிழ் மக்களுக்கு சரியான முறையில் போதிக்காததுனால, தமிழ் மக்கள் இது ஒரு விளையாட்டாக நினைத்ததுனால, மற்ற இந்த கோவில்கள் எல்லாம் பஞ்சடைந்ததுனால, தரை கட்டதுனால, அறங்காவலர்களாக இருப்பவர்களுக்கு திருமுறையை பற்றிய அறிவில் சைவர் தசத்துக்கு கீழே தான், சைவர் கூட இல்லை இருப்பதனால, அவர்கள் சிவதீட்சை பெறாததுனால, நீங்கள் பாருங்கள், ஒரு அறங்காவலர் ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்லை 9 பேர், இத்தனை பேர் சிவதீட்சை பெற்றவங்க இருக்காங்க. ஐயா சொல்லுங்க, கோயிலுக்கு 10 பேர் வருவாங்க கூட்டத்துக்கு, ஆற்ற முகத்திலேயாவது விபூதி இருக்கான்னு பாருங்க. அம்மா பாருங்க, இருக்குமா? நான் தானே, நான் நிறைய கோயில்களெல்லாம் பார்த்து கொண்டு வரேன். நான் இப்படித்தான் இருக்கிறேன். திடீர்னு ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போவேன். நான் சொல்கிற இடத்துக்கு நல்ல நிலையில் இருக்கும்பொழுது போகக்கூடிய வசதிகள் அதுகளுக்கு போவேன். அம்மா போய் என்னத்துக்கு எதை பார்த்தாச்சே, எதை தெரிந்து கொண்டோமே, இப்போ கூட முகத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது. காரணம், எல்லாருடைய முகத்திலே விபூதி இருக்கு. காண இனியது நீரு, கவிதை தருவது நீரு. அடுத்து 2வது சொல்றாங்க, பேணி அணிபவர்க்கு எல்லா பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு. மானம் தகைவதுன்னா தீமை என்று சொல்லக்கூடிய கொடுமை என்று நம்ம நோக்கி வர்ற இல்லாத அது இல்லாமல் படிப்போம். இப்போ முடக்கில் வச்சு ஒரு 10 குத்துறதுக்கு ரெடியாக இருக்கான், அவன் சுவாய் வந்து குத்திட்டு போகுது. என் வாழ்க்கையில் நேரம் பார்த்தாலும் ஐயா சரி சொன்னால் சரி. மானம் தரைவது நீரு, மதியை தருவது நீரு. இப்போ நீங்கள் இந்த பாதையால் போகணும்னு நினைக்கிறீங்க, திடீர்னு நினைக்கிறீங்க இதை விட இதுக்கிட்ட இதால் போகணும். இந்த பாதையில் பார்த்துட்டு பாம்பு பார்த்துக்கிட்டு விரும்ப வர்றாரு. அப்போ ஒரு மதி இறைவனால் திருப்பப்பட்டு இந்த பாதை நீங்கள் சொல்றீங்க, நல்ல காலம், நான் இதால் வந்ததால் தப்பிட்டேன், அதால் வராதான்
நல்ல காலம். நான் இதால் வந்ததால் இன்னைக்கு 5000 ரூபா கொடுப்பேன். தப்பிட்டேன். தொப்பினா புருஷமாக இருந்தேன். எந்த ஒழுங்கையில் எப்படி அவனுக்கு தேவை பணம். யாருக்கு? போலீஸாருக்கு பணம் தான் தேவை. சரிதாரே என்ன செய்கிறார்கள்? அல்லது கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டில் இதைத்தான் நடிக்கிறாங்க. அந்த பணத்தை இவங்க கையாள பண்ணுறாங்க. இலங்கை சட்டத்தில் போலீஸ்மாருக்கு அப்படி நீதி பரிபாலனம் அப்படி நடக்குது. எல்லாம் ரேட் இருக்குது. லைசன்ஸ் இல்லாட்டி 50,000 ரூபாய் அடி அந்த இடத்துல. இப்படி புது புது சட்டங்கள்லாம் மக்களுக்கு எதிராக இயற்றப்பட்டிருக்கு. மக்களுக்கு சார்பாக இருக்குதுக்கா. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு நேரம் தேர்த்தட்டி தரதுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு காயா துணிட்டு வேண்டி தரதுக்கு, அல்லது நீங்கள் ஒழுங்கு வீட்டில் இருக்கிறீங்கனால தகரத்தை கொண்டு வந்து வைங்கன்னு சொல்கிறதுக்கு, அல்லது நீங்கள் பாதை இல்லாத இடத்துல இருக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு பாதை போட்டு தரோம்னு சொல்கிறதுக்கு, ஐயோ காலையிலேயே நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி இல்லாமல் இருக்கிறீங்களே எடுத்து கொண்டு வந்து தண்ணி தரதுக்கு யாராவது இருக்கிறார்களா? பிளத்து சொல்லுங்க. இருக்கணுமா? ஆனால் இல்லையன்றதை பிளத்து சொல்றீர்கள் இல்லையே. இருக்கணுமா? அம்மா யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் அவங்க தங்களோட வேலை செய்கிறாங்க. எங்கள் மேலே செய்ய வேண்டிய அத்தனை துன்பங்களையும் மக்கள் மீது சுமத்தி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதுதான் அரசன் அன்று கொள்ளும் தெய்வம். அவர் ஒரு சொல்லில் சொல்லியிருப்பது அரசன் அன்று கொள்ளும் தெய்வம். அவங்களுக்கு எப்போ பலன் வருமானா, ஒரு வைத்தியர் இருக்கிறாருன்னு வச்சுக்கல, நிறைய பணம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சரி இருக்கலாம். தொழிலை பொறுத்தது கேட்டு வேண்டுறது. என்னுடைய மகளை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணு. கடைசி வரைக்கும் அந்த அம்மா ஒரு பெண் அம்மா தான் சுகமாகவே எல்லாம் சுகம் வெரி குட் போட்டு கொண்டு வராங்க. இந்த 9ஆம் மாதம் முடியும் வரைக்கும் அந்த டேட்டு 3 நாள் முன்னுக்கு வந்துடும் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்த உடனே 3 நாள் 2வது நாள் மணிக்கு 3ஆம் நாள் இரவு எனக்கு ஒரு டெலிவரி பண்ணினார். ஐயா, ஒரு மகளுக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் தருவி இருக்குது. சில பிரச்சனைகள் இருக்கவருக்கு. எனவே ஆப்ரேஷனுக்கு இவ்வளவு வரும். எவ்வளவு? 3 லட்சம் ரூபா. இதை தயார்படுத்துங்க. இல்லாட்டி ஒன்று தாய் அல்லது ஒன்று பிள்ளை, 2 தான் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை யோசிப்பீங்க. இதுதான் உலகத்தில் நடக்குது. இதை நீங்கள் ஒழிச்சு விளையாட வேணாம். உலகத்தில் நடக்கிறத மீறி பேசுறது தான் மனிதன். அவனோட தான் கடவுள் நிற்பார். நீங்கள் ஒழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னுக்கு ஒழிச்சு நிற்பார். நீங்கள் சொன்னீங்கன்னா சுவாமி முன்னுக்கு நிற்பார். நாம் 1 அடி எடுத்து வச்சா சுவாமி 100 அடி முன்னுக்கு எடுத்து வச்சுப்பார். தர்மத்துக்கு அறத்தார் வாழ்நாள் படாமை அகுது ஒருவன் நன்றாற்றில் வாழ்நாள் வழியடைக்குங்கள் என்று சொல்லி இந்த திருமணம் 12 இப்போ 10ஆம் திருமணம் சொல்லக்கூடியதாகிய இந்த திருமந்திரம் திருமூலருடையது. திருமூலருடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு தெரியாட்டி நான் சொல்லுவேன். சென்றாரு ஒன்றே குலம் ஒருவரே தேவை என்ன கோட்பாடு உடையவர் திருமூலர். அதான் இது வெளியில் சொன்னார். யாது ஊரே யாவரும் கேளி. இதே சொன்னவர் யாரு? இல்லை, அவர் ஒரு பழம்பெரும் தமிழ் புலவர். ஓ, யாது ஊரே யாவரும் கேளி. அடுத்த முறை வரைக்கும் எனக்கு இந்த பதில் சொல்லுவோம். நான் தெரியும் உங்களுக்கு கூட நீ சொன்ன உடனே மறந்து போயிடுறீங்க. நீங்கள் தேடினா மறக்க மாட்டீங்க. என்னத்துக்கு பாடசாலையில் பிள்ளைகளை கொப்பியை கொடுத்து எழுதப்பட்டது சொல்லுங்க வாப்போம். மனத்தில் பதிகிறதுக்கு. இப்போ என்ன செய்கிறாங்க? டேப்பை கொண்டு போய் வச்சுட்டு இப்படி இருக்கிறாங்க. நான் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். கொக்கு வீரர் யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும்
10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.